1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் சொல்கிறது 20-21 வசனத்தில் எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடிச்சுக்கீங்க, பொல்லாங்கா தோன்றத விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் நம்மை வஞ்சிக்க பார்க்கும், பாவம் நம்மை வஞ்சிக்க பார்க்கும், பொல்லாத மனிதர்கள் நம்மை வஞ்சிக்க பார்ப்பார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், யோசேப்புக்கு பொல்லாங்காய் ஒன்று வந்தது. நாம் தேவ பிள்ளைகளே, பாவம் யோசேப்பை தேடி வந்தது. ஆனால் யோசேப்பு அதை விட்டு விலகி ஓடினான் என்று சொல்லுகிறார். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். ஆம், ஆனால் சிம்சோன் பொல்லாங்காய் தோன்றின அந்த பொல்லாங்கை விட்டு அவன் விலகவில்லை. அவன் அந்த பொல்லாங்கிலேயே விழுந்து போனான். அன்பு பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடிச்சுக்கிங்க, பொல்லாங்கா தோன்றத விட்டு விலகுங்க. ஆம், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, உங்களுக்கு பொல்லாங்கா தோன்றுதா விட்டு விலகுங்க. தாவீது சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று தாவீது சொல்லுகிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவ பிள்ளைகளை, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாத்தையும் விட்டு விலகுங்க, சந்தோஷமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பொல்லாங்கா தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நலமானதை பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீ சொன்னீரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரப்பா. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை நடத்தும், ஞானத்தை எங்களுக்கு தாரும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.